வீரப்பெல்லாம் விரிசடையா விரிசடையும் விரிசடையும் அந்த வெற்றி கொண்ட திருமுகமா திருமுகமா வருகையில திரிசூலமா வருகையில மந்திரவா மந்திரவா அக்கினியா வருகையிலே வருகையிலே அம்புவெல்லாம் வருகையிலே வருகையிலே வேப்பங்குளை கைவிடித்து கைப்பிடித்து மானு நல்ல மழுவுடனே மழுவுடனே அக்காதங்கை 8 பேரும் அந்த 8 பேரும் அவரிதனில் வந்துதித்தார் ஒன்னாவது உதித்தவள் உலகாண்டாள் என்றும் இரண்டாவது உதித்தவள் ஈஸ்வரியாள் என்றும் மூன்றாவது அவதாரம் செய்தவள் முத்தாரி என்றும் அம்மை பாண்டிய மன்னனிடத்திலே வந்ததினாலே அம்மாளுக்கு அவள் முத்தாரம் அனுபவித்து அவளுக்கு பூஜை பண்ணினான். அப்படி பாண்டியனிடத்திலே முத்தாரம் பெற்றதினாலதான் அந்த அம்மைக்கு முத்தாரம்மை என்று பெயர் வந்தது. நான்காவது அவதாரம் செய்த நட்டாரி என்றும் ஐந்தாவது அவதாரம் செய்தவள் வேதங்களாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் அறிய முடியாத அரியநாயகி என்றும் ஆறாவது பிறந்தவள் மாறி என்றும் மழையை போன்ற கார்மேகம் போல நிறமுடையவள், அதனால் அவளுக்கு மாறி என்ற திருநாமம் வந்தது. ஏழாவது உனக்கு உச்சி மகாளி என்றும் இந்த காளி வழிபாடே வடநாட்டிலிருந்து நம்ம தென்னாட்டுக்கு வந்தது. வடநாட்டிலே உச்சினி என்ற நதிக்கரை, அந்த உச்சினி என்ற நதியில இருந்து அந்த அம்மாள் நம்ம தென்னாட்டிற்கு வந்தாள். அதனால்தான் அவளுக்கு உச்சினி மகாளின்னு பேர். காளின்னா வீரம்னு அர்த்தம். உச்சினி நதியில இருந்து வந்தவள், அதனால உச்சினி மகாளின்னு பேர் வந்தது. எட்டாவது கடைசியிலே துர்காதேவி சந்திமரித்தாள் என்ற பேர்நாமத்தை கொடுத்து போயிடுவாங்க.